சரி, இப்ப நீங்க ஜென்ரலா ஒரு ஃப்ரெஷர் பக்கம் வரேன் நானு. ஒரு ஃப்ரெஷரா இருந்தா ஒரு கம்பெனிக்குள்ள இப்பதான் ஜாயின் பண்ண போறாங்கன்னா, உங்க கருத்துப்படி எவ்வளோ நாள் மினிமம் ஒர்க் பண்ணணும் அந்த கம்பெனில? ஃப்ரெஷரா போறாங்க அப்படின்னா, ஒரு 2 to 3 இயர்ஸ் வொர்க் பண்ணாங்கன்னா ஒரே கம்பெனிலயா? ஆமா. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனில ஜாயின் பண்ணப்ப 5 1/2 வருஷம் ஒரே ஐயய்யா! கம்பெனில உங்க இருந்தேன். உங்க கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இப்ப இதே கதைய நான் சொன்னாலும் என்னையும் பூம் பண்ணுவாய்ங்க. பூமர் பூமர் அங்கிள் எஸ் கமான் அங்கிள். பூமர் நீங்க வந்து கிடையாதுங்க. அப்போ வந்து நீங்க 5 வருஷம் இருங்க, 10 வருஷம் ஒரே கம்பெனில வேலை இப்ப செய்வீங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து ம். ஒரு கம்பெனில இருக்கீங்க அப்படின்னா, இங்க ஃப்ரெஷரா இருக்கிறப்ப வந்து அவங்க ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கும்போது எண்ட் டு எண்ட் எல்லாமே ப்ராசஸ் கத்துக்குவாங்க. நான் போய் 2 நாள்ல கத்துக்கிட்டேன்னா, நான் கொஞ்சம் திறமையானவன். அந்த அளவுக்குலாம் கொஞ்சம் கத்துக்க நிறைய முடியாது. அறிவுள்ளவன். அந்த கம்பெனில ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் படி அவங்க செட் ஆகி அவங்க கத்துக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இல்ல நான் கொஞ்சம் அறிவானவன். நான் ஒரு 6 மாசத்துலயே கத்துக்கிட்டேன்னா நான் வெளிய போயிரலாமா கம்பெனிய விட்டு? கண்டிப்பா போகக்கூடாது. ஒரு 2 இயர்ஸா மினிமம் இருந்துட்டு போகணும் ஒரு கம்பெனில. ம். பூமர் பூமர்